திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, போகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையமன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி, கூடலிலங்கு குருமணி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திகட சக்கர செம்முகம் ஐந்துளான், தகட சக்கர தாமரை நாயகன். அகட சக்கர விண்மணியாவுரை, விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவான். ஆதாரமிலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைத்திலையே. வேதாகம ஞான வினோத மனோதீத சுரலோக சிகாமணியே. திருச்சிற்றம்பலம். கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய ஸ்ரீ கந்த புராணம் 26வது பாகம், சிரஞ்சீவி மார்கண்டேயன். திருச்சிற்றம்பலம். ஞானத்தில் சிறந்தவர்கள் தவத்தையே விரும்புவர். தவத்தினால் சிவபெருமானுடைய திருவடிகளைச் சேர்ந்து பிறவி என்ற பிணியிலிருந்து விடுபடுவார்கள். தவம் செய்யும் போது அகிம்சை முதலானவற்றை கடைபிடிக்க வேண்டும். பிற உயிர்களுக்கு துன்பம் தந்து செய்யப்படும் தவம் எவ்வித பயனையும் தராது. அவ்வாறு செய்பவர்கள் பிறப்பு இறப்பாகிய வட்டத்தில் சுழன்று கொண்டிருப்பார்கள். ஆகவே நீங்கள் பாவம் செய்வதை விட்டுவிட்டு சிவபெருமானை குறித்து தவம் மேற்கொள்ளுங்கள். உடல் வருந்த பக்தியோடும் நியமத்தோடும் ஒருவன் செய்யும் தவம் இவ்வுலகில் அனைவரும் வியக்கத்தக்க வாழ்வை அவனுக்கு அளிக்கும். ஒரு கதை கூறுகிறேன் கேளுங்கள் என்று முனிவர் சொல்லத் தொடங்கினார். கடகம் என்னும் ஊரிலே ஒரு பிராமணன் இருந்து வந்தான். அவனுக்கு குச்சகன் என்று பெயர். அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தான். கௌசிகன் என பெயர் பெற்ற அவன் சகல வேதங்களிலும் வல்லவனாக விளங்கினான். சம்சார சாகரத்தை கடக்க அவன் எம் பெருமானை குறித்து தவம் மேற்கொண்டான். உணர்வை அடக்கி ஜடமாக அமர்ந்து பஞ்சாட்சரத்தை மனதிலே ஜபித்து வந்தான். அவ்வழியே செல்லும் மிருகங்கள் தங்களுடைய உடலிலே ஏற்படும் தினவை போக்கிக் கொள்ள அவன் மீது உராய்ந்து கொள்ளும். கௌசிகனோ அதை கொஞ்சமும் உணராது தவத்திலே இருந்து வந்தான். கௌசிகனுடைய கடுமையான தவத்தை கண்டு மனமிறங்கி தேவர் சூழ்ந்து விஷ்ணு அவன் முன்பு தோன்றினார். தம்முடைய திருக்கரத்தினால் அவன் உடலை தடவி, கௌசிகா, மிருகங்கள் தங்களுடைய உடலில் ஏற்பட்ட தினவை போக்கிக் கொள்ள உன் மீது உராய்ந்து செல்வதையும் உணராது உணர்ச்சிகளை அடக்கி தவம் செய்ததால் இனி நீ மிருக கண்டூயன் என்று அழைக்கப்படுவாய் என்று தெரிவித்தார். கௌசிகன் கண்விழித்து பரந்தாமனை கண்டு பேரானந்தம் கொண்டவனாய் அவரை வலம் வந்து நமஸ்கரித்தான். அவனுடைய கண்கள் ஆனந்த பாஷ்பத்தை பெருக்கின. பரந்தாமன் அவனை பார்த்து, கௌசிகா, நீ முன் செய்த தீவினைகள் அனைத்தும் உன்னை விட்டு நீங்கட்டும். சிவபெருமானுடைய கருணை உன் விஷயத்தில் பெருகட்டும் என்று கூறி தேவர்களோடு மறைந்தார். மிருக கண்டூயன் அளவற்ற மகிழ்ச்சியுடன் தந்தையிடம் திரும்பி வந்தான். புதல்வன் கூறியதை கேட்டு குச்சகன் அளவற்ற மகிழ்ச்சி கொண்டு குமாரனை கொண்டாடினான். பின்னர் பிரம்மச்சரிய வாழ்க்கையை முடித்துக்கொண்டு கிரகஸ்தாசிரமம் மேற்கொள்ளுமாறு மகனிடம் சொன்னான். அதை கேட்டு மிருக கண்டூயன், தந்தையே, முன்னரே நான் பாசங்கள் அனைத்தையும் மறுத்துக்கொண்டு தவம் செய்யச் சென்றேன். இப்போது மீண்டும் என்னை இல்லறத்தில் ஆத்துவது விரும்பத்தக்கதல்ல. பெண்ணாசை துன்பத்தை கொடுத்து ஒருவனை நரகத்தில் கொண்டு சேர்க்கும். அகலிகையிடம் கொண்ட மையலால் இந்திரன் பெரும் பழி அடையவில்லையா? நான் அழியா செல்வமாகிய தவத்தையே விரும்புகிறேன் என்றான். புதல்வனுடைய மறுப்பை கேட்டு குச்சகன் மனம் வருந்தினான். குமாரா,
நீ குறிப்பிடும் தவம் அழியா செல்வம் என்பதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அத்தவத்தை மேற்கொள்ளும் முன்பு ஒருவன் இல்லறத்தை கடைபிடித்து புத்திரர்களை பெற வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுவதை நீ மறந்துவிட்டாயா? இல்லறம் என்பது இன்பத்தை மட்டுமே லட்சியமாக கொண்டதல்ல. இறந்து போன நம்முடைய முன்னோர்கள் கரையேறவும் நரகத்தை அடையாதிருக்கவும் ஒருவன் புத்திரனை அடைய மனம் செய்து கொள்ள வேண்டும். உயர்ந்த இடத்தை அடைய விரும்புவர் ஒவ்வொரு படியாகத்தானே ஏறி செல்ல வேண்டும். இல்லற ஒழுக்கத்திலே தவறு ஏற்படின் பரிகாரமே கிடையாது. இறைவன் தேவியை மணந்தது சகல உயிர்களும் இல்லறத்தை பேண வேண்டுமென்பதை எடுத்துக்காட்டவே ஆகவே நீ என் வார்த்தையை மறுத்து பேசாதே. என் விருப்பப்படி நடந்து கொள்வாயானால் உனக்கு குற்றம் ஒன்றும் வராது என்றான். மிருககண்டூயன் தந்தை சொல்லை மறுக்காது திருமணத்திற்கு இசைந்தான். ஆயினும் தனக்கு மனைவியாக வரப்போகும் பெண் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அவன் தெரிவித்தான். தந்தையே, தாய் தந்தையரை இழந்தவளும் சுற்றத்தார் எவரும் இல்லாதவளும் அழகு இல்லாதவளும் நல்ல குலத்திலே பிறக்காதவளும் அங்கஹீனம் உடையவளும் நம்முடைய இல்லத்திற்கு வரக்கூடிய பெண்ணல்ல. மேலும் நாணம் இல்லாதவளும் ஆடவரின் அதிக விருப்பம் கொண்டிருப்பவளும் சுறுசுறுப்பு அற்றவளும் ஆண்மை மிகுந்தவளும் கோபம் முதலான கொடிய குணங்களும் உடையவளும் விரும்பத்தகுந்த பெண்ணல்ல. ஒரே கோத்திரத்தில் பிறந்தவளை மணப்பதுவும் ஆகாது. இன்னும் இறைவனிடம் பக்தி இல்லாதவளும் சாதுக்களையும் முனிவர்களையும் ஆதரிக்காது இகழ்ந்து பேசுபவளும் மெல்லிய குரல் இல்லாதவளும் லட்சணமற்ற அங்கங்களை உடையவளும் நடையிலோ சொல்லிலோ பேச்சிலோ மென்மை இல்லாதவளும் எனக்கு ஏற்ற பெண்ணாக ஆகமாட்டாள். இத்தகைய குற்றங்கள் இல்லாத பெண் கிடைத்தால் நான் மணக்க சம்மதிக்கிறேன் என்றான். குச்சகன் நாடெங்கும் தேடித் திரிந்தான். சில முனிவர்கள் மூலம் செய்தி அறிந்த அனாமயம் என்ற வனத்திலுள்ள உசத்திய முனிவரிடம் வந்தான். முனிவர் அவனை வரவேற்று உபசாரங்கள் செய்து அங்கு வந்த காரணத்தை வினவினார். குமாரனுடைய விருத்தாந்தங்களை ஒன்றுவிடாது கூறிய குச்சகன் அவருடைய புதல்வி விருப்பத்தை அவனுக்கு ஏற்றவளாக இருப்பாள் என பிறர் சொல்வதால் திருமணம் பேச வந்திருப்பதாக தெரிவித்தான். பரந்தாமனால் அனுகிரகம் செய்யப்பட்ட மிருக கண்டூயனுக்கு தன் புதல்வி விருத்தையை மனம் செய்து கொடுக்க உசத்தியர் இணங்கினார். சில நாட்கள் அங்கு தங்கி பின்னர் ஊர் திரும்பலாம் என்று வேண்டினார். குச்சகன் அதற்கு சம்மதித்து முனிவருடைய ஆசிரமத்திலேயே தங்கினான். ஒரு நாள் விருத்தை தோழிகளுடன் ஆற்றுக்கு சென்று நீராடி திரும்பும்போது வழியிலே மத யானை ஒன்று வந்தது. அதை கண்டு பயந்து எல்லோரும் நாற்புறமும் ஓடினர். விருத்தை அவ்வாறு ஓடும்போது புதர் மூடிய கிணறு ஒன்றில் விழுந்து இறந்து விட்டார். விருத்தையை காணாது தோழிகள் திரும்பிச் சென்று அவள் தாய் மங்களையிடம் நடந்ததை தெரிவித்தனர். முனி பத்தினி கணவரிடம் சென்று புலம்பினாள். உசத்தியர் அவளை தேற்றிவிட்டு மகளின் தோழிகளோடு ஆற்றங்கரை பக்கம் தேடிக்கொண்டு சென்றார். ஓரிடத்தில் விருத்தை அணிந்திருந்த ஆபரணங்கள் விழுந்து கிடப்பதைக் கண்டு அருகில் சென்று பார்த்தபோது அங்குள்ள கிணற்றிலே அவள் பிணமாக மிதப்பதைக் கண்டார். மகளுடைய உடலை ஆசிரமத்திற்கு எடுத்து வந்து கிடத்தி துக்கத்தால் பலவாறு கதறினார். மங்களையும் மற்ற பெண்களும் துக்கம் தாங்காது புலம்பினார்கள். அங்கு நிகழ்ந்தவற்றை கண்ட குச்சகன் பெரிதும் வருந்தி முனிவரிடம் வந்தான். மகரிஷியே, தங்களுடைய அறிவின் வலிமை எங்கு போய்விட்டது? மூடர்களைப் போன்று புலம்புகின்றீரே, ஊழ்வினை பயனை தடுக்க முடியுமா? இருப்பினும் நான் ஒன்று சொல்கிறேன், கேளுங்கள். ஞான திருஷ்டியின் மூலம் விதியின் செயலை நான் அறிந்தேன். பெண்ணின் உடலை எண்ணெய் காப்பிட்டு பத்திரப்படுத்தி வையுங்கள். நாளை இவளுக்கு உயிரை மீட்டு தருவதோடு என் குமாரனுக்கே இவளை மனம் செய்து கொள்வேன் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டு உசத்தியர் ஓரளவு துக்கம் நீங்கியவராய் பெண்ணின் உடலுக்கு எண்ணெய் காப்பிட்டு பத்திரப்படுத்தி வைத்தார். குச்சகன் ஒரு தடாகத்தை அடைந்து நீரினில் மூழ்கி யமனை நோக்கி தவம் புரிந்தான்.
அந்த சமயத்தில் முன்னர் பெண்களை துரத்திய மத யானை அங்கே வந்து நீரில் இறங்கி துதிக்கையால் துழாவியது. நீரினுள்ளே தவம் செய்து கொண்டிருந்த குச்சகன் அதன் துதிக்கையில் தட்டுப்பட்டான். அவனை வெளியே எடுத்து பிடரி மீது வைத்துக் கொண்டது. யானை ஓடத் துவங்கியது. குச்சகன் ஞான திருஷ்டியின் மூலம் தனக்கு நேர்ந்த துன்பத்தின் காரணத்தை அறிய முற்பட்டான். கலிங்க நாட்டிலே அரிபுரம் என்ற ஊரில் தேவதத்தன் என்ற வணிகனுக்கு தர்மதத்தன் என்ற புதல்வன் இருந்தான். தர்மங்கள் பல செய்ததால் அவளுடைய புகழ் எங்கும் பரவி இருந்தது. அவர்களுடைய புகழ் பரவி இருக்கும்போது காலகதி முடிந்ததும் தேவதத்தனும் அவன் மனைவியும் மரணமடைந்தனர். அந்த துயரத்தை தாங்க மாட்டாது தர்மத்தின் வீட்டினுள்ளேயே முடங்கி கிடந்தான். ஒரு நாள் ரசவாதி ஒருவன் தர்மதத்தனுடைய வீட்டிற்கு வந்தான். வீட்டிற்கு வந்தவுடன் வணிகன் அவனை அழைத்து உபசரித்து வந்த காரணத்தை கேட்டான். அந்த மனிதன், ஐயா, ரசத்தின் மூலம் பொன்னை செய்யும் அரிய வித்தையை நான் அறிவேன். என் மீது அருள் கொண்டு சிவபெருமான் உபதேசித்த வித்தை இது. யாருக்கும் இதை சொல்வது கூடாது. குருவினிடம் ஆழ்ந்த பக்தியுள்ளவனுக்கு மட்டுமே சொல்ல வேண்டும். மனத்திலே சிறிதும் கலங்கமில்லாத உனக்கு அதை சொல்லித் தருகிறேன். உன்னிடம் உள்ள பொருள் அனைத்தையும் பொன்னாக செய்து காட்டுவேன் என்றான். அந்த வார்த்தைகளால் மிகுந்த சந்தோஷம் அடைந்த தர்மதத்தன் தன்னிடம் உள்ள பொருள் அனைத்தையும் திரட்டி அவன் முன்பு கொண்டு வந்து வைத்தான். அதை கண்ட ரசவாதி ஏளனமாக சிரித்து, வணிக குலத்திலே சிறந்து விளங்கும் உன்னிடம் உள்ள பொருள்கள் இவ்வளவுதானா? இதனால் உனக்கு எவ்வளவு பொன் வந்துவிடும்? வேண்டாம், இவற்றை நீயே வைத்துக்கொள். என்னோடு வந்தாயானால் உனக்கு வேண்டிய பொருள்களை நான் தருவேன் என்றான். தர்மதத்தன் பதைத்து அவன் கைகளை பிடித்து கொண்டு, சுவாமி, என்னிடம் கோபம் கொள்ள வேண்டாம். இன்னும் என்னுடைய பொருள்கள் அனைத்தையும் பணமாக்கி தங்களிடம் தருவேன் என்று சொல்லிவிட்டு சொத்துக்கள் அனைத்தையும் விற்று பணமாக கொண்டு வந்து கொட்டினான். ரசவாதி அவற்றையெல்லாம் ஒன்று சேர்த்து உலையில் இட்டு உருக்கினான். பிறகு ரசம் விட்டு அதனை உருண்டையாக உருட்டி ஒரு மண் பாத்திரத்தில் வைத்து வாயிலே மண் பூசி மறுபடியும் 108 முறை நெருப்பில் இட்டு புடம் போட்டான். பின்னர் தர்மதத்தனை பார்த்து, ஐயனே, நம்முடைய காரியம் முடியும் தருவாயில் வந்துவிட்டது. இன்னும் ஒரே ஒரு ரசத்தை கலந்து புடமிட்டால் மாற்று குறையாத பொன் கிடைத்துவிடும். காற்று இல்லாத ஒரு அறை காட்டு என்றான். தர்மதத்தன் காட்டிய அறையினுள் சென்று கதவை தாளிட்டு கொண்டு விறகு கட்டைகளை போட்டு நெருப்பு உண்டாக்கி அதனுள் மண் கலயத்தை வைத்தான். அறை முழுவதும் ஒரே புகை மண்டியது. அருகருகே உட்கார்ந்திருப்பவர் கூட ஒருவர் பார்த்து கொள்ள முடியாதபடி புகை பரவியது. புகையின் வேகம் தாங்காது கண்களில் நீரை கொட்ட தர்மதத்தன் அங்கே உட்கார்ந்திருந்தான். அப்போது ரசவாதி நெருப்பிலே வைத்திருந்த கலயத்தை எடுத்து அதன் உள்ளிருந்த புண் அனைத்தையும் தன்னுடைய ஆடையில் எடுத்து மறைத்து கொண்டான். பிறகு தான் ஏற்கனவே கொண்டு வந்திருந்த பொருளை போட்டு வாயை மூடி மீண்டும் நெருப்பினுள் வைத்து விட்டான். சிறிது நேரத்திற்கெல்லாம் நெருப்பில் இருக்கும் அந்த பானையை வெளியே எடுத்து தர்மதத்தனிடம் கொடுத்தான். வணிகனே, இந்த பானையை நீ உன் கையால் மறுபடியும் நெருப்பில் வை. இது இங்கே இருக்கட்டும். 3 நாட்களுக்கு பிறகு நீ உணவு அருந்தாது மிகுந்த நியமத்தோடு யாருடனும் பேசாது என்னென்ன நினைத்து கொண்டிரு. நான் இப்போது புறப்பட்டு சென்று காட்டிலே இருக்கும் காளி கோயிலில் ஒரு யாகத்தை முடித்து கொண்டு 4ஆம் நாள் வருவேன். அவ்வமயம் நாம் விரும்பியது நிறைவேறியிருக்கும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்றான். 3 நாட்களும் தர்மதத்தன் மிகுந்த நியமத்தோடு இருந்து வந்தான். 4ஆம் நாள் ரசவாதி வரவில்லை. தர்மதத்தன் பரபரப்படைந்து காளி கோயிலுக்கு ஓடிச் சென்று பார்த்தான். அங்கே எவரையும் காணவில்லை. வீடு திரும்பியதும் மண் கலயத்தை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தான். அதனுள் இரும்பு கட்டி ஒன்றுதான் இருந்தது. சொத்துக்கள் அனைத்தையும் பேராசையால் இழந்து விட்டோமே என்ற துக்கத்தின் காரணமாக அவன் ஆவி அப்போதே பிரிந்தது. பொன்னை அடைய விரும்பி தன் சொத்துக்களை விற்கும் போதுதான் செய்த தர்மத்தின் பலன்களையும் விற்று பணமாக்கி கொண்டான் தர்மதத்தன். அந்த பாவம் காரணமாக இப்பிறவில் அவன் யானையாக பிறந்து திரிந்து கொண்டிருக்கிறான்.
உண்மையை அறிந்த குச்சகன் அவன் மீது இரக்கம் கொண்டு தான் செய்துள்ள தவத்திலே ஒரு நாள் பலனை அந்த யானைக்கு கிடக்கும்படியாக அர்ப்பணித்தான். உடனே யானையின் வடிவம் நீங்கி தர்மதத்தன் அழகிய உருவத்துடன் நின்றான். அப்போது விண் உலகிலிருந்து அவனை ஏற்றிச் செல்ல விமானம் வந்தது. அவன் கொச்சகனை வணங்கி அவனிடம் விடைபெற்று அதில் ஏறி வானுலகம் சென்றான். கொச்சகன் மறுபடியும் குலத்துச் சென்று முன்போல தவமிருந்தான். தர்மராஜன் அவன் முன்பு தோன்றி, நீ வேண்டும் வரம் யாது என்று கேட்டான். கொச்சகன் இரு கைகளையும் குப்பி அவரை வணங்கி, உசத்திய முனிவருடைய பெண் விருப்பத்தை விருத்ததை என் மகனுக்கு பேச நான் இங்கு வந்தேன். அவள் நேற்று இறந்துவிட்டால் அவளை உயிர்ப்பித்து தர வேண்டும் என்று கேட்டான். தர்மராஜன் அந்த வரத்தை அளித்து மறைந்தான். ஆசிரமத்திலே பிணமாக கிடந்த விருத்தை தூக்கம் கலைந்து எழுவது போல உயிருடன் எழுந்தால் முனிவரும் அவர் மனைவியும் விவரிக்க இல்லாத மகிழ்ச்சியை அடைந்தனர். கொச்சகன் வந்தபோது அவனை தெய்வம் என்று கொண்டாடினார். மிருக கண்டூயனுக்கு விருத்தத்தைக்கும் ஒரு சுபன தினத்திலே மனம் நடந்தது. அத்தம்பதிகளுக்கு மிருகண்டு என்ற புதல்வன் பிறந்தான். அவனுக்கு 6 வயது முடிந்ததும் உபநயனம் செய்து வைத்து பிரம்மச்சரிய வாழ்க்கையிலே ஈடுபடச் செய்துவிட்டு மிருக கண்டூவன் தயம் செய்ய காட்டுக்கு சென்று விட்டான். மிருகண்டு சகல சாஸ்திரங்களையும் நன்கு கற்று அவற்றில் வல்லவனாக திகழ்ந்தார். முற்கள முனிவருடைய பெண்ணான மருத்துவதியை மனம் செய்து கொண்டார். அத்தம்பதிகளுக்கு வெகுகாலம் பிள்ளைகள் பிறக்கவில்லை. அதனால் வருத்தமுற்று காசியை அடைந்தனர். கங்கையில் நீராடி மணிகர்ணிகையை ஆலயத்தில் எழுந்தளிருக்கும் ஈசனை பக்தியுடன் வழிபட்டார். பிறகு அவ்வாலயத்தில் பக்கத்திலேயே இறைவனை குடித்து தவம் மேற்கொண்டார். ஈசன் மிருகண்டுவுக்கு காட்சி தந்து அவர் எக்காரணம் பற்றி தவம் மேற்கொண்டார் என்று கேட்டார். மிருகண்டு அவரை பணிந்து தமக்கு புத்திர பாக்கியம் கிட்டச் செய்யுமாறு வேண்டினார். கொடிய குணங்களை உடையவனாயும் அறிவில்லாதவனாயும் ஊமை செவிடு மூடம் குருடு முதலிய அங்கஹீனங்களை உடையவனாகவும் நோயால் வருந்தபவனாயும் 100 ஆண்டுகளை ஆயுளாக கொண்டவனாயும் இருக்கும் பிள்ளை வேண்டுமா? 16 ஆண்டுகள் ஆயுளை உடையவனாய் லட்சணமான தோற்றமும் சிறந்த அறிவும் என்னிடம் அதிக பக்தியும் கொண்ட பிள்ளை வேண்டுமா என்று கேட்டார் இறைவன். மிருகண்டு சிறிது யோசித்து, சர்வேஸ்வரா, ஆயுள் குறைவாக இருந்தாலும் அறிவு உடையவனாய் தங்களிடத்தில் பக்தி உடையவனாய் உள்ள பிள்ளையை தாருங்கள் என்றார். ஈசன் அவ்வாறு அனுகிரகம் செய்துவிட்டு மறைந்தார். சிறிது காலத்தில் மிருகண்டு உத்தமமான ஒரு நாளில் மனைவியின் மூலம் அழகிய புத்திரனை அடைந்தார். அந்த மகிழ்ச்சியில் ஏராளமான தானங்களும் தர்மங்களும் செய்தான். எல்லோரும் அவரை கொண்டாடி குழந்தைக்கு ஆசிகளை வழங்கினர். நான்முகன் அக்குழந்தைக்கு மார்கண்டேயன் என பெயரிட்டார். குழந்தைக்கு 5 வயது நிரம்பியதும் பெற்றோர்கள் உபநயனம் செய்து வைத்தனர். சகல வித்தைகளும் அவன் தேர்ச்சி பெற்று விளங்கினான். ஈசனிடம் அளவற்ற பக்தி கொண்டு அவரை நாள் தவறாது வணங்கி வந்தான். மார்கண்டேயனுக்கு 16 ஆண்டுகள் நிறைவேற இன்னும் சிறிது காலமே இருந்தது. அதை நினைக்கும் போதெல்லாம் மிருகண்டமும் அவர் மனைவியும் துயரக்கடலில் ஆழ்ந்து விடுவார்கள். அதைக் கண்ட மார்கண்டேயன் ஒரு நாள் தந்தையிடம் அவர்களுடைய துயரத்துக்கான காரணத்தை வினவினான். மிருகண்டு கண்களில் நீர் வழிய அனைத்தையும் எடுத்து கூறி விரைவிலேயே அவனை பிரிய இருப்பதை தெரிவித்தார். மார்கண்டேயன் தந்தையை பார்த்து, அப்பா, வருத்தப்பட வேண்டாம். எங்கும் நிறைந்த பரம்பொருளான சிவபெருமானை பூஜித்து கூற்றுவனுடைய கொடுமையிலிருந்து மீண்டு வருவேன், என்னை ஆசீர்வதித்து விடை தாருங்கள் என்றான். பெற்றோர்களிடம் விடைபெற்ற மார்கண்டேயன் மணிகர்ணிகை ஆலயத்திற்கு சென்று ஈசனை வணங்கினான். பின்னன் ஆலயத்தின் தென்பகுதியில் ஒரு இடத்தில் சிவலிங்கத்தை ஸ்தாபித்து பக்தியுடன் பூஜித்து வந்தான். அவன் பூஜையில் மகிழ்ந்த ஈசனும் காட்சி தந்து வேண்டுவதை கூறுமாறு சொன்னார். மார்கண்டேயன் அவரை வணங்கி கூற்றுவன் கைப்படாதிருக்க அருளுமாறு வேண்டினான். எம் பெருமான் அவன் தலையிலே தம்முடைய திருவடிகளை வைத்து யமனை கண்டு அஞ்ச வேண்டாம் என அபயம் தந்து மறைந்தார். அதன் பின்னரும் அங்கிருந்து அவன் ஈசனை பூஜித்து வந்தான். மார்கண்டேயனுக்கு 16 வயது நிரம்பியது. அவன் உயிரை கவர்ந்து செல்ல யமதூதர்கள் வந்தார்கள். அவன் சிவ பூஜையில் இருப்பதைக் கண்டு அருகே நெருங்க பயந்தவர்களாய் திரும்பிச் சென்று யமனிடம் தெரிவித்தார்கள். யமன் கோபம் கொண்டு அமைச்சனாகிய காலனை அழைத்து மார்கண்டேயனை கொண்டு வருமாறு உத்தரவிட்டான். மார்கண்டேயன் இருக்குமிடன் காலன் வந்தான்.
அவன் சிவபூஜையில் ஈடுபட்டிருப்பதை பார்த்து பணியுடன் அருகில் சென்று வணங்கினான். மார்க்கண்டேயன் அவனை யார் என்று கேட்கவே காலன் தான் வந்திருப்பது பற்றி விவரித்தான். ஐயனே, யான் யமனுடைய தூதன் காலன் என்பவன். இறைவன் தங்களுக்கு அருளிய ஆயுள் முடிந்துவிட்டது. தங்களை அழைத்து செல்லவே வந்திருக்கிறேன். என்னுடன் புறப்பட்டு வாருங்கள். சிவ பூஜையில் ஈடுபட்டவர்களுக்கு கூற்றுவன் ஒருபோதும் பயங்கரமாக தோன்ற மாட்டான். தங்களை கண்டதும் மகிழ்ச்சியுடன் வரவேற்று உபசரிப்பான் என்றான் காலன். காலனுடைய வார்த்தைகளை கேட்டு கொஞ்சமும் மனம் கலங்காது மார்க்கண்டேயன் பதிலளித்தான். ஈசனை வழிபடுபவர்கள் அவருடைய திருவடிகளை தவிர வேறு எதையும் விரும்ப மாட்டார்கள். இந்திரலோகம் போன்ற பூமியை அவர்கள் உதறி தள்ளுவார்கள். அவர்கள் சிவலோகத்திற்கே செல்லுவார்கள். நான் ஈசனுடைய தொண்டன். அவருடன் அன்றி வேறு எவருடன் எங்கேயும் வரமாட்டேன். இப்போதே இங்கிருந்து விரைந்து போய்விடு என்றார் மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயனை நெருங்க பயந்தவனாய் காலன் திரும்பிச் சென்று நடந்ததை யமனிடம் கூறினான். தர்மராஜனுடைய கோபம் பன்மடங்காகியது. பாசமும் தண்டமும் சூலமும் ஏந்தி அப்போதே எருமைக்கடாவின் மீது ஏறி புறப்பட்டான். அவனுடன் வீரர்களும் சென்றார்கள். கூற்றுவன் வந்ததை கண்டதும் மார்க்கண்டேயன் மனம் பதைத்து ஈசனை தியானித்து அவருடைய மலரடிகளை வணங்கினான். பிரபோ மகேஸ்வரா, கூற்றுவன் வந்துவிட்டான், அடியேனை காப்பாற்றுங்கள் என்று ஓலமிட்டான் மார்க்கண்டேயன். அதை கண்ட தர்மராஜன் கடகடவென்று சிரித்தான். மார்க்கண்டேயா, இப்புவியிலே பிறந்தவர்கள் அனைவருக்கும் இறப்பு என்பது உண்டு. அதை தவிர்ப்பது இயலாது. இந்திராதி தேவர்களும் நான்முகனும் திருமாலும் நானும் இந்த விதிக்கு உட்பட்டவர்களே. எங்களுக்கு இறப்பு என்பது உண்டு. ஆகவே உன்னை அழைத்துச் செல்லாது திரும்பப் போவதில்லை என்றான். மார்க்கண்டேயன் அவனை பார்த்து, கூற்றுவனே, சிவனடியார்க்கு முடிவு என்பதே இல்லை. அவ்விதம் இருக்குமாயினும் அவர்கள் உன்னுடைய லோகத்திற்கு வராமல் நேராக கைலாயத்தை அடைவார்கள். ஈசனுக்கும் அவருடைய அடியார்க்கும் பேதம் ஏதுமில்லை. ஆகவே உன் உயிரையும் தலைமை பதவியையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் இங்கிருந்து போய்விடு என்றான். தர்மராஜன் இடியென கர்ஜித்து கையில் இருந்த பாசத்தை மார்க்கண்டேயன் மீது வீசி இழுத்தான். கழுத்திலே விழுந்த பாசம் இழுக்க மார்க்கண்டேயன் சங்கரா சம்போ, சங்கரா சம்போ என்று கத்திக்கொண்டு லிங்கத்தை கட்டிப்பிடித்தான். அப்போது குழந்தாய், அஞ்ச வேண்டாம் என்ற குரல் கணீரென்று எழுந்தது. அதைத் தொடர்ந்து எம்பெருமாள் லிங்கத்திற்கு வெளிப்பட்டார். லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு மிகுந்த கோபத்தோடு தம்முடைய இடது பாதத்தால் யமனை உதைத்தார். அதன் வேகம் தாங்காது தர்மராஜன் எருமையுடன் நிலத்தில் விழுந்து உயிரை விட்டான். அவனுடன் வந்திருந்த வீரர்களும் பயத்தால் உயிரை விட்டு விட்டார்கள். ஈசன் மார்க்கண்டேயனை பார்த்து, குழந்தாய், நீ உண்மையான அன்போடு என்னை பூஜித்ததால் உனக்கு முடிவே இல்லாத ஆயுளை தந்தேன் என்று கூறி மறைந்தார். மார்க்கண்டேயன் பேரானந்தம் அடைந்தவனாய் பெற்றோரிடம் திரும்பி வந்து நடந்ததை கூறினான். சிறிது காலம் அந்நகரத்திலேயே தங்கி இறைவனை பூஜித்து மகிழ்ந்தான். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு சிவஸ்தலங்கள் தோறும் சென்று இறைவனை வழிபட்டான். தர்மராஜன் இறந்துவிட்டதால் உயிர்களை கவர்ந்து செல்லும் வேலை நின்றுவிட்டது. பிறந்த உயிர்களெல்லாம் நீண்ட ஆயுளுடன் இருந்தனர். அதனால் ஏற்பட்ட பாரம் தாங்காது பூமி தேவி பரந்தாமனிடம் சென்று முறையிட்டாள். பிரம்மாதி தேவர்களோடு விஷ்ணு கைலாயம் சென்று ஈசனிடம் கூற்றுவனை எழுப்பித் தருமாறு வேண்டினார். தேவதேவா, கூற்றுவன் தங்களுடைய திருவருளை நினையாது செயல்பட்டதால் இறந்து போனான். அவன் இறந்ததால் பூ உலகிலே உயிர்கள் இறப்பில்லாமல் பெருகி வருகின்றன. அந்த பாரம் தாங்க மாட்டாது பூமி தேவி துன்பம் அடைகிறாள். தாங்கள் கூற்றுவன் விஷயத்தில் கோபத்தை விடுத்து அவன் குற்றத்தை பொறுத்து உயிர் பெற்று எழச் செய்ய வேண்டும் என்று விஷ்ணு கூறினார். இறைவன் அதற்கு இணங்கி மாண்டு கிடந்த தர்மராஜாவையும் மற்றவர்களையும் எழுப்பினார். யமன் கைலாசநாதனை பணிந்து,
தோத்திரங்களால் அவரை துதித்தான். ஈசன் கூற்றுவனை நோக்கி, இன்று முதல் நான் சொல்லுவதை நினைவில் கொள். என்னுடைய அடியார்களை மனிதர்களாக எண்ணாதே. எனக்கும் அவர்களுக்கும் பேதமில்லை. விபூதி ருத்ராட்சம் அணிந்து கொண்டு என்னை பக்தியுடன் ஆராதிப்பவர்களிடம் ஒரு பொழுதும் நெருங்கக்கூடாது என்று பெருமான் ஆணையிட்டார்.